ஹலோ வேஸ் ஈரானின் டமாஸ்க் மலைத்தொடருக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு கடற்பகுதி. அந்த கடற்பகுதியில ஒரு 100 வயது மைக்கத்தக்க வயதான ஒருத்தர் தனது வாழ்நாள்ல திருமணம் செய்து கொள்ளவே இல்ல. எப்போதும் மீன் பிடிக்க போறது, மீன் பிடிச்சிட்டு வந்து அதை வித்து சமைச்சு சாப்பிடுறது அப்படின்னு அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. அவர் வாழ்ப்பகுதியில ஒரு சின்ன ஒரு குடிசை கட்டிட்டு அவர் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை தினந்தோறும் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு நடுஇரவுல யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு கதவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. 3 அழகான இளம்பெண்கள் வந்து அங்க நின்று இருக்காங்க. இத பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஆச்சரியம், அதிர்ச்சி. என்ன இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்களா நின்றுக்க, எதுக்காக அங்க நிக்கிறாங்க அப்படின்னு அவரு ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அந்த 3 பெண்களும் இவட எதுவுமே சொல்லாம எல்லாருமே வீட்டுல உள்ள போறாங்க. இவங்க நீங்க யாரு, எதுக்காக வீட்டுல உள்ள வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இவரு கோவமா கத்துறாரு. பிறகு சொல்றோம் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்க யாருன்னு சொல்லி ஆகணும், நான் தனியா தான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு யாருங்க வரது பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த 3 பெண்களும் ஐயா நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும், அதாவது நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. நான் 100 வயது கிழவன், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. வெளில போயிடுங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. இப்பதான் ஒரு பெண் அவருடைய கால்ல விழுறாங்க. எங்களுக்கு உன்னை தவிர வேற யாருமே கிடையாது, எங்களுக்கு ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும் தான் அப்படின்னு அவர் சொல்றா. தயவு செய்து எங்களுக்கு உதவுங்க அப்படின்னும் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னும் அந்த பெண்ணு சொல்றா. நான் ஒரு வயதானவன், நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. நீங்க சரின்னு சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னும் அந்த பெண்கள் சொல்றாங்க. பலமுறை அவங்க சொன்ன பிறகு முதியவரும் சரின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அதுல ஒரு பெண் வரா, அவரை கட்டி பிடிக்கிறா. உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு அவர் கேக்குறாரு, கத்துறாரு. அந்த பெண்ணு என்ன மணந்து கொள்ளு, என்ன திருமணம் செஞ்சு கொள்ளுங்க, நான் உன்னை மணக்க விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டதும் அந்த பெரிய சிரிக்கிறாரு. நல்ல நிதானமா இருக்கீங்களா, என்ன விளையாடுறியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் சின்ன வயசுல இருந்து என்ன யாருமே பிடிக்காது, எந்த ஒரு மக்களுக்கும் என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதனாலே நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பவே என்ன யாருமே மணக்க முன்வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு இப்ப 100 வயசாகுது, ஆனா நீ ஒரு இளவரசி மாதிரி இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றியே, உங்களுடைய உண்மையான நோக்கம் தான் என்ன அப்படின்னு அவர் கேக்குறாரு. பின்னால இன்னொரு பெண் வந்து எல்லா உண்மையும் நான் சொல்றேன், என்ன மணந்து கொள்ளு அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நானும் உன்னை மணக்க விரும்புறோம் அப்படின்னும் அவர் சொல்றா. அந்த முதியவரை எல்லோருமே இப்படி கேக்குறாங்க. இப்ப அந்த முதியவர் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. என்ன இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு, உங்களை யார் அனுப்புனது அப்படின்னு அவர் கேக்குறாரு. தெளிவா சொல்லுங்க அப்படின்னும் அவர் தலையில கை வச்சுட்டு உட்கார்றாரு. இப்பதான் 3வது பெண் அங்க வரா. அவளுக்கு வயசு 18 தான் இருக்கும். அவ வந்து நான் கண்டிப்பா உங்களை மணக்க விரும்புறோம் அப்படின்னும் அவர் சொல்றா. நீங்க 3 பேரும் பைத்தியம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். என்ன 3 பேரும் சேர்ந்து கேலி செய்றீங்களா அப்படின்னு கேட்டோம். அவர் கோபமுறாரு. அந்த பெண்களும் இந்த முதியவரின் பேச்சை கேட்டு இல்ல, நீங்க எங்களை திருமணம் செஞ்சு கொள்ளுங்க, நாங்க உன்னதான் திருமணம் செஞ்சு கொள்வோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட முதியவர் இந்த பெண்கள் உண்மையிலேயே சொல்றாங்களா அப்படின்னு அவரு குழம்புறாரு. அப்ப அவர் சொல்றாரு, உங்களை பார்த்தா ஒரு ராஜா கூட கனவு காண்பாரு, அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க, எப்படிப்பட்ட இளைஞர்களும் உங்களை பார்த்தா மயங்கிடுவாங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, ஆனா என்னையே திருமணம் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் ஒரு மீனவன், மீன் பிடிச்சி அந்தால புறப்போட்டுறேன், அதுதான் பண்ண முடியும், அதை வச்சுதான் உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நீ எங்களை திருமணம் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அந்த 3 பெண்களுமே அந்த முதியவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த முதியவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாயம் ஏற்படுது. அந்த வீட்டுல ஒரே ஒரு அறை மட்டும் தான், அந்த 100 வயது முதியவரும் அங்கதான் இருக்காரு. அதே போல அந்த 3 பெண்களும் அதுல தான் இருக்காங்க. அவருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த முதியவர் இரவு முழுவதுமே தூங்காம யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பெண்கள் ஏன் என்ன திருமணம் செஞ்சுக்கணும், அப்படி என்ன இந்த பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தந்திரம் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு அவரு கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. இப்ப மீன் பிடிக்க போறாரு. ஆனாலும் அவர் அளவுக்கு அதிகமா இந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. எதுக்காக இந்த பெண்கள் என்ன திருமணம் செஞ்சு கொள்ளணும், அதுவும் நான் ரொம்ப வயதானவன் அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் மீன் பிடிக்க வர்றாரு. ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த பிறகு அந்த 3 பெண்களுமே அவரோட வராங்க. ரொம்ப சோர்வா அப்படியே படுத்து தூங்கிறாரு. இப்ப அந்த நடுஇரவுல ஒரு பெண் அவருக்கு அருகில் வரா. அவர் அரை மயக்கத்துல இருக்காரு. அந்த பெண்ணு அவருடைய கால்வரலை வெட்டி அதுல இருந்து ரத்தம் எடுத்து அவர் மேல இருந்து பூசுறா. இப்ப அவருக்கு கத்தணும் போல தோணுது, ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அதிர்ச்சி அடைறாரு. விடிஞ்சு பாக்குறாரு, அவர் உடம்பு முழுவதும் எந்த ஒரு ரத்தமும் இல்ல, அவர் காலோட விரலும் நல்லா இருக்கு. இதனால ரொம்ப குழப்பறாரு. இப்ப திரும்ப மறுநாள் அவரு கடலுக்கு போய் திரும்ப மீன் பிடிக்க போறாரு. இப்ப மீன் பிடிச்சிட்டு திரும்ப வராரு. இப்ப அந்த இரவு அதே போல படுத்து தூங்குறாரு. இப்ப இன்னொரு பெண் வரா. அதே போல அவருடைய கால் நகத்தை வெட்டி இப்ப அதே போல ரத்தத்தை பூசுறா. அவர் பயந்து நடுங்குறாரு. இப்ப அரை மயக்கத்துல இருக்காரு. ஆனாலும் அவர் தூங்குறது போல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு எதுவுமே புரியல, அப்படியே மயக்கத்தை தூங்கிறாரு. இப்ப விடியுது. விடிஞ்சு அவரோட உடம்பு பாக்குறாரு. உடல்ல எதுவுமே கிடையாது. அன்னைக்கும் இப்ப மீன் பிடிச்சிட்டு அவர் திரும்பவும் வராரு.
போறாரு. திரும்ப வந்துட்டு அவர் படுத்திருக்காரு. இப்ப அதே போல 3வது பெண் அங்க வரா. ஆனா இந்த முறை அவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. அவ ஏதோ பயன்படுத்தி அவரோட நாக்கால அவருடைய காலை நக்குறா. இத பார்த்து அவர் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. ஏன்னா அவரு இந்த முறையும் தூங்கவே இல்லை. இப்ப அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவருக்கு பயங்கரமா கோபம் வராரு. இந்த பெண்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. இவங்க நம்மள ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப சொல்றாரு, நீங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ என் மேல மந்திரம் செலுத்துறீங்க, அது என்ன அப்படின்னு காலையில எழுந்திரிச்சோடனே கோபமா கேக்குறாரு. இப்படி சொல்லனா இப்பவே உங்களை 3 பேரை கொன்றும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த 3 பெண்களுமே நடுங்கி போறாங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க, நீங்க ஏதோ கனவு கண்டிருக்கீங்க, அதனாலதான் ரொம்ப பயந்து போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னு அந்த 3 பெண்கள் சொல்றாங்க. இப்ப இவரும் ஒருவேளை கனவாதான் இருக்குமோ அப்படின்னு அவர் குழம்பி போறாரு. இப்ப அதே போல அவர் கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. இப்ப அந்த இரவு வந்து படுக்கிறாரு. அதாவது அந்த முதல் பெண் அப்ப வராங்க. முன்ன போல இல்லாம அவருடைய தலைமுடியை வச்சு அவருடைய உடல் முழுவதும் தடவுறா. முகத்தில் தலையிட்டே இருக்கா. இப்ப அவருக்கு எதுவுமே புரியல. இப்ப நடுவிரவுல எழுந்திருக்கிறாரு. அவர் பயங்கரமா பயப்படுறாரு. மறுநாள் விடியுது. எல்லாமே கனவா நிஜமா அப்படின்னு அவருக்கு எதுவும் புரியல. இப்ப அவர் திரும்பவும் கடலுக்கு போறாரு. அன்னைக்கு இரவு வந்து தூங்குறாரு. அதே போல இன்னொரு பெண் அங்க வரா. அந்த பெண் நடுவிரவுல வந்து அவருடைய வயித்தை கையை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கா, தடவிட்டே இருக்கா. அவருடைய வயிறு உள்ள ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்கு, கத்துன்னு போல இருக்கு. அன்னைக்கு விடியுது. விடிஞ்சு எழுந்திருச்சு கோபத்துல இருக்காரு. கோவப்பட்டு, நீங்க எல்லாரும் என்ன வந்து என்ன செய்றீங்க, உண்மையை சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல ஒரு நாள் கூட இங்க தங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. 3 பெண்களுமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செய்து எங்களை மன்னிங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலை முடிஞ்ச பிறகு எல்லாமே நாங்க விலைக்கு சொல்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு இரவு படுத்துங்கிறாங்க. காலை எழுந்திரிச்சிட்டு ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த பெண்கள் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க போயிடுறோம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த வேலைன்னு சொல்லிட்டு நீங்க இங்கே தங்க நினைக்காதீங்க, ஒழுங்கா போயிடுங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. தயவு செய்து இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சு நாங்க போயிடறோம்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இப்பதான் வந்து நான் உங்க கூட நாங்க குளிக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஏன் கூட ஏன் நீங்க குளிக்கணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. இல்ல நான் உங்க கூட குளிக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. இப்ப ஒரு 3 பேருமே கடற்கரைக்கு போறாங்க. அவருடைய போட்ல வந்து உட்காந்துட்டு 3 பேரும் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி எடுத்து அந்த முதல் பெண் மேல அவர் தெளிக்கிறாரு. அடுத்த பெண் மேல அவர் தெளிக்கிறாரு. இப்படி 3 பெண்கள் மேலயும் அவர் தெளிக்கிறாரு. தெளிச்சுக்கிட்டு ஜாலியா தண்ணீர்ல வந்து விளையாண்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமா சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், அதுவும் ஒரு ராஜா அங்கிருந்து எழுந்து நடந்து வர்றாரு. அவர் பார்த்து ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்காரு, யாரா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு அதிசயமே நடக்குது. இப்ப 3 பெண்களுமே அப்படியே ஓடுறாங்க. அந்த ராஜாவை கட்டி பிடிக்கிறாங்க. வயசான பேர் நிஜாம். இப்ப நிஜாமுக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியாம குழம்பு போய் நிற்கிறாரு. நிஜாம அவர் வணங்குறாரு. எனக்கு ரொம்ப நன்றி, உங்களை வாழ்நாள் முழுவதும் எங்களால மறக்கவே முடியல, நீங்க செய்த உதவி மிகப்பெரியது அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஒண்ணுமே செய்யலையே, என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒண்ணும் விளங்காத அவர் முடிக்கிறாரு. இந்த இடத்துல அந்த ராஜா சொல்றாரு, எல்லாமே நான் சொல்றேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்க மிகப்பெரிய ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் நிறைய வீரர்கள் வராங்க. அந்த வீரர்கள் நேரா வந்து நிஜாமையும் அந்த ராஜாவையும் 3 இளவரசிகளையும் சேர வச்சு தூக்கிட்டு போயிட்டு அந்த கப்பலில் கொண்டு போறாங்க. ஒரு ராஜா வந்து எப்படி வாழ்வாங்களோ அதே போல அந்த வயசானவருக்கு அத்தனை தகுதி தராங்க. இவரையும் நேரா அந்த நாட்டுக்கு கொண்டு போறாங்க. இப்ப என்ன நடக்குது, இதுவரையிலும் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லி அப்படின்னும் அவர் கேட்டே இருந்திருக்காரு. இப்பதான் அந்த ராஜா சொல்றாரு, எனக்கு மிகப்பெரிய ஒரு சாபத்தால இந்த கடலை நான் மூழ்கி இருந்தேன். இந்த ராணிகள் சும்மாவே சுத்திட்டு இருந்தாங்க. உன்னிட்ட தான் சாப விமோசனம் பெறணும்ட்டு ஒரு மந்திரவாதி சொன்னா, அதன்படி நாங்க முயற்சித்தோம், நான் உண்மையான உருவத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த வயதானவர் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிருக்கிறாரு. ஓகே, இந்த பிரச்சனை மீண்டும் நன்றி.